Hi friends, இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு மடக்கு பணியாரம். இது வந்து அரிசி மாவில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மாவு லைட்டாக நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ 6 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கு. தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா மணலாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு நல்லா ஆற வச்சுக்கோங்க. மாவு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கணுங்க. நெய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடாகி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவில் எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இப்போ முட்டை சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. ரொம்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியில் எதுவும் சேர்க்காம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. தேங்காய் பால் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர் வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு ரெடியான உடனே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு மாவு வந்து நல்லா விரிச்சிக்கலாங்க. ஒரு 1/4 இன்ச் கனத்தில் இருக்க மாதிரி விரிச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கனம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா விரிச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளரோ இல்லை ஒரு பாட்டிலோட மூடியோ வச்சு இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே சைஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது போல் கட் பண்ண பீஸ் எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடு 2யும் எடுத்து இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ரெண்டும் வந்து நல்லா ஒட்டி இருக்கணும். அப்போ தான் ஆயிலில் போடும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது போல் 2 சைடும் எடுத்து நல்லா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் போல் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ கரைச்சிட்டு கூட நீங்கள் லைட்டாக அந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆச்சு. இதே போல் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு 2 சைடு கோல்டன் கலர் வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கோதுமை மாவு மடக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.